நீ என்ன பெரிய கொம்பனா என்ற கேள்வி இவருக்கு பின் வந்ததாகவே இருந்திருக்க வேண்டும். கொம்பன் கொம்பனாகத்தான் வாழ்ந்தார். கொம்பனின் சரித்திரம் 25/6/1933 தூத்துக்குடியில் சு. முத்தையா கோனார் ஈன முத்தம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தந்தையார் பிறந்த ஊர் மணியாச்சி அருகே உள்ள பாறைக்கூட்டம். தாயார் பிறந்த ஊர் கயத்தாறு அருகே உள்ள 2ஆம் புலி ராமநாதபுரம். இவர் உடன் பிறந்தவர்கள் அண்ணன் கருப்பசாமி, சுப்பையா மற்றும் தம்பி கிருஷ்ணன். சகோதரிகள் பேச்சியம்மாள், பொன்னம்மாள், மாரியம்மாள். இவரது வாரிசுகள் பாஸ்கர், சங்கர், கற்பகவள்ளி. இவர் பெற்ற தங்கங்கள் இவர் பெயர் காக்கும் சிங்கங்கள் பாஸ்கர், சங்கர். 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் பாதுகாப்பு கருதி இவருடைய சிறு வயதில் தனது தாயாரின் சொந்த ஊரான கயத்தாருக்கு பெற்றோர்களால் அழைத்துச் செல்லப்பட்டார். சில காலம் கழித்து மீண்டும் தூத்துக்குடியில் தன் இளமை பருவத்தை தொடங்கினார். இவரின் மிக நெருங்கிய நண்பர்கள் ஆண்டி கோனார், குட்டப்ப கோனார், வெள்ளப்பட்டி ராயப்ப நாடார். இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கைகளில் மிகுந்த பற்றுடையவராய் இருந்தார். இவர் தூத்துக்குடியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை முழு மூச்சாக வளர்த்தெடுத்து அதற்காக தன் இன்னுயிரையும் இழந்த திரு KVK சாமி அவர்களின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் உரிய வலதுகரமாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தீவிர தொண்டராகவும் இருந்தார். அக்காலகட்டத்தில் இவர் மீது போலீசாரால் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டன. திமுகவிற்காக மிசா காலங்களையும் கழித்தார். திரு வைகோ, திரு MR ராதா, திரு SSR, திரு ஆற்காடு வீராசாமி போன்றவர்கள் இவரிடம் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். தலைவர் கருணாநிதி அவர்கள் எழுதிய நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகத்தில் இவரை பற்றி எழுதிய வரிகள் இருக்கின்றது. கருணாநிதி அவர்கள் தூத்துக்குடியில் சொற்பொழிவாற்றும் போதெல்லாம் மிசா கொம்பன் என்று அவருக்கு புகழாரம் சூட்டுவார். கள்ளக்குடி போராட்டத்தின் போது தூத்துக்குடியில் நடந்த ரயில் மறியலில் இவரது வலது முழங்காலுக்கு கீழ் துப்பாக்கி குண்டின் ரவை சிதறிய காயம் உள்ளது. இவர் திமுக தலைவராகிய ஐயா கருணாநிதி அவர்களிடமே படபடவென மனதில் பட்டதை பேசுபவர். இவரது நண்பர்கள் என்ன தலைவரிடமே இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டபோது, நான் பதவிக்கும் பணத்திற்குமா கட்சியில் இருக்கின்றேன், அந்த நோக்கத்தில் இருப்பவர்கள்தான் கூளை கும்பிடு போட வேண்டும். நான் உண்மையான கட்சியின் தொண்டன், கட்சிக்காக அரும்பாடுபட்டு உழைத்தவன், கூளை கும்பிடு போட தேவையில்லை, அது தலைவருக்கும் தெரியும் என்பார். சிறுவயதில் திராவிட கொள்கைப்படி கடவுள் மறுப்பாளராக இருந்தார். இறுதி வரை திமுக பற்றாளராக இருந்தாலும் 30 வயதிற்கு மேலே கடவுள் நம்பிக்கையில் மட்டும் விதிவிலக்காக மிகுந்த கடவுள் நம்பிக்கையோடு இருந்தார். தனது அண்ணன் மறைவுக்கு பிறகு அவரது குடும்ப பொறுப்பை ஏற்றார். தன் அண்ணன் குழந்தைகளான 3 பெண் குழந்தைகளையும் மாரியப்பன், நயினார், ராஜா என்ற 3 ஆண் குழந்தைகளையும் வளர்த்தெடுத்து திருமணம் முதல் அனைத்து சுப காரியங்களையும் நல்ல முறையில் நிறைவேற்றினார். தூத்துக்குடியில் வாழ்ந்தாலும் தான் வாழ்ந்த கயத்தாரிலும் தோட்டம் அமைத்து தனது அமைதிக்காக அங்கு சென்று வருவார். அவரது அண்ணன் கருப்பசாமி உடல்நலக் குறைவால் இறந்தபோது ஈம காரியங்கள் செய்ய பணம் கொடுத்து உதவியவர் அவரது உறவினர் ராலிஸ் ஜே. சுந்தரராஜன் யாதவ் அவர்கள். இதை கொம்பக்கோனார் என் அண்ணன் இறந்தபோது உதவியவர் ராலிஸ் என்று கடைசி வரை சொல்லியதுண்டு. இவருடைய சோதனை காலங்களில் உதவியவர் தூத்துக்குடி மணல் மாணிக்கம் நாடார். மேலும் தூத்துக்குடியில் இவர் நண்பர்களாக திமுக நகர அமைப்பாளர் KR ராமலிங்கம், ரா. கிருஷ்ணன், மாவட்ட பேச்சாளர் ராக்கெட் ரத்னசாமி, போல்டன்புரம் சித்திரவேல் என்று கட்சி ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் அநேக அன்புள்ளங்களை சம்பாதித்து வைத்திருந்தார். குடும்ப பகை காரணமாகவும் தன் உயிரை காத்து கொள்ளவும் மட்டுமே ஆயுதம் ஏந்தினார். அந்நாட்களை பற்றி சில வரிகளிலோ அல்லது வார்த்தைகளிலோ விவரித்துவிட முடியாது. மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருப்பதால் அது பற்றி விட்டுவிடுவோம். எதிரிகளால் உடல் முழுவதும் எழுதப்பட்ட ஆயுத எழுத்துக்களை உடலில் ஏந்தியவர். பகைவர்களால் 4 முறை வெட்டப்பட்டு எதிர்த்து போராடி வென்ற ஒரு மாவீரர். பாம்பென்றால் படையும் நடுங்கும், பகைவர்களுக்கு கொம்பன் என்றால் கொலை நடுங்கும். இருப்பினும் தானாக எந்த பிரச்சனைக்கும் அவர் சென்றதில்லை. அதே சமயத்தில் தன் தலைக்கு கத்தி என்றபோது அமைதி காக்க அவர் கோழை இல்லை. இந்நிலையில் அக்காலத்தில் தமிழகத்தை உலுக்கிய தூத்துக்குடியில் நடந்த டாக்டர் மரகதவேல் கொலை வழக்கில் இவரும் ஆண்டிக்கோனாரும் தவறுதலாக வழக்கில் சேர்க்கப்பட்டனர். பின்பு அப்போது DIG-யாக இருந்த அருள் அவர்களின் மேற்பார்வையில் வழக்கு விசாரிக்கப்பட்டது. அப்போது ஆண்டியும்
கொம்பனும் இதுபோன்ற பணத்திற்காக தவறுகள் செய்பவர்கள் அல்ல என்று விசாரணை வேறு கோணத்தில் நடத்தப்பட்டது. அதில் டாக்டர் மரகதவேல் மாமனார் வீட்டில் வேலை பார்த்து வந்தவரின் மகன் கிருஷ்ணன் என்பவரும் அவருடைய நண்பர் பாலகிருஷ்ணன் என்பவரும் சேர்ந்துதான் இக்கொலைகளை செய்தனர் என்று டிஐஜி தலைமையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கொம்பக்கோனாரும் ஆண்டிக்கோனாரும் விடுதலை செய்யப்பட்டனர். உண்மை குற்றவாளிகளான கிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் ஆகிய இருவருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இன்றளவும் அந்த கொலைகளை கொம்பக்கோனார் தான் செய்தார் என்று அநேகம் பேர் நினைப்பதுண்டு. டிஐஜி அருள் அவர்கள் காவல்துறையில் அனைவருக்கும் முன்மாதிரியாக விளங்கியவர். தமிழக காவல்துறையில் இவரை தெரியாதவர் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு நேர்மையும் கண்ணியமும் உடையவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த தங்கப்பதக்கம் படத்தில் டிஐஜி அருள் அவர்களையே தனது ரோல் மாடலாக ஏற்று நடித்ததாக ஒரு கட்டுரையில் கூறியுள்ளார். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரியின் விசாரணையில் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்கப்பட்ட பின்பும் பழிகளை சுமந்தார். மேலும் தனது இளமை பருவத்தில் வெட்டுப்பட்டு இழக்க இருந்த தனது இடது கரத்தை சரி செய்து கை கொடுத்த டாக்டர் மரகதவேல் அவர்களை தான் கொலை செய்ததாக சுமத்தப்பட்ட தீரா பழிக்காக மனம் வருந்தினார். 7 வருடம் சிறை தண்டனை, 5 வருடம் சிறை தண்டனை, கட்சி மீசாவுடன் சேர்ந்து 3 மீசாக்கள் என்று இவர் சிறையில் கழித்தது 20 வருடங்களுக்கு மேலாகும். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் முக்கிய புள்ளிகளில் அநேகம் பேர் இவருடன் மிகுந்த நட்புறவுகளாகவே இருந்தனர். அனைத்து சமுதாய மக்களுடனும் நட்போடும் நல்லுறவோடும் வாழ்ந்து வந்தார். மிகவும் எளிமையானவர், அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர். இவரது பால்ய வயது நண்பர் ஆசீர்வாத நாடார் என்பவர் தனது 85 வயதிலும் தன் நண்பனின் மறைவுக்காக மொட்டை போட்டுக் கொண்டார் என்பது இவர்களுடைய ஆழமான நட்பை வெளிப்படுத்தியது. சாத்தான்குளம் பொன்பாண்டி தேவர் இவருடன் சிறிது காலம் இருந்தார். திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இவர் மீது மிகுந்த பற்றும் பாசமும் கொண்டவர். மணியாச்சி, நாரைக்கிணறு, வெள்ளூர் பகுதிகளில் இவருக்கு வேண்டியவர்கள் அநேகம் பேர் இருந்தனர். குறிப்பாக மணியாச்சி சுடலைமுத்து தேவர் மற்றும் அவரது மருமகன் ஆட்டுக்குட்டி முருகையா தேவர் குடும்பங்கள் இன்றளவும் உறவினர்கள் போலவே இருக்கின்றனர். இவருக்கு மிகவும் பிடித்த நண்பர்களில் ஒருவர் திரு சேசு பர்னாந்து. அவர் ஆயுள் தண்டனை கழித்தவர். 1994 சென்னை ஹைகோர்ட்டைச் சேர்ந்த வக்கீல் புகழேந்தி யாதவ் என்பவர் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை சினிமாவாக எடுக்க இவரது வாழ்க்கை கதையை கேட்டார். அதற்கு அவர், இப்போது வேண்டாம், சில சட்ட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், மேலும் பலர் மனங்களை காயப்படுத்த நேரிடும், பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் என்றார். மேலும் சிலர் இவரது கதையை படமாக்க ஆர்வம் கொண்டனர். அப்போதும் அவர் சொன்னது, என் காலத்திற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பதே. ஒருமுறை கயத்தாரில் வைத்து இவர் வெட்டப்பட்டார். அவர் சுதாரித்து எதிர்த்த போது அவர்கள் ஓடிவிட்டனர். ஆனால் தலை, மார்பு, கழுத்து, காது, கை என அநேக இடங்களில் வெட்டுக்காயங்களில் இரத்தம் வழிந்தோடிய போதும் ஒரு கையில் சிகரெட்டை பிடித்துக்கொண்டு மறு கையில் தலையில் வழிந்தோடிய இரத்தத்தை குடிக்கவும் செய்தார். அப்போது அழுத அவர் உறவினர்களிடம், நான் என்ன செத்தா போய்விட்டேன், உயிரோடு தானே இருக்கின்றேன், பிறகு ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார். இதை பார்த்த அங்குள்ள சுத்துப்பட்டி பெரியவர்கள், இவர் சாதாரண மனிதன் அல்ல, சாதாரண மனிதனால் இவ்வளவு இரத்தத்தை குடிக்க முடியாது, இவர் உடலுக்குள் சுடலை மாடசாமி உள்ளது என்று கூறினார்கள். இது போன்ற விஷயங்களை கயத்தாறு வட்டார மக்களிடம் கேட்டால் இன்றளவும் சொல்வார்கள். அவரை விட அவரது பெயரை மற்றவர்கள் லாப காரணத்திற்காக கூறி பலன் பெற்றதே அதிகம். சமுதாய ஆதரவோ உறவினர் ஆதரவோ இல்லாமல் தன்னந்தனியாக எத்தனையோ போராட்டங்களையும் இழப்புகளையும் கடந்து கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு என்பதை மாற்றி அமைத்த மாவீரர் தனது 84வது வயதில் வயோதிக காரணத்தினால் இயற்கை எய்தினார். அம்மாவீரனுக்கு வீர வணக்கம். இப்பல சாதனைகளை படைத்த ஒருவர் நம் யாதவ சமுதாயத்தில் பிறந்து பரவலாக தமிழகம் முழுவதும் அறியப்பட்டிருந்தார் என்பது நம் யாதவ சமுதாயம் அனைவருக்கும் பெருமைக்குரிய விஷயம். ஐயா கும்பக்கோனார் குறித்த மேலும் பல சுவாரஸ்யமான வரலாறு சிறு சிறு கட்டுரைகளாக அவ்வப்போது வெளிவரும். அஞ்சா சிங்கத்தை எவனும் வெட்டி வீழ்த்தி விடவில்லை, எவனின் சதியிலும் மண்ணில் சாய்ந்து விடவில்லை, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் மரணம் என்பதை மாற்றியமைத்த கொம்பன் கொம்பன் கொம்பனாகத்தான் வாழ்ந்தார். வயதின் முதிர்வு அவரது வாழ்வின் நிறைவு.